Hello friends, welcome to Easy Life. நம்ம இன்னைக்கு வந்து வெண்டிக்காய் மண்டி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வந்து செட்டிநாட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெண்டிக்காய், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 எடுத்து சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பலா விதை, ஜாக் ஃப்ரூட்டோட சீட்ஸ். இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போடலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது போட்டாக்கா இது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். அப்புறம் ஒரு தக்காளி நல்லா பெருசாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, உளுந்து, எங்கள் கடுகு எடுத்துருக்கோம். அப்புறம் தாளிக்க எண்ணெயும் உப்பும் எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இது வந்துட்டு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். சோறு சமைக்கிறதுக்கு முன்னாடி, சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசியை களைஞ்சோன்னா ஒரு ஒயிட் கலர் லிக்விட் மாதிரி வரும்ல, அதை வந்து நான் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் ஊற்றி தான் நம்ம வந்து மண்டி செய்வோம். இதுதான் வந்து மண்டின்னு பேர் இதுக்கு தான். ஸோ இதை வந்து நீங்களும் முதலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் மண்டி பண்ணுறதுக்கு. ஒருவேளை இது இல்லைன்னா நீங்கள் வந்து கடைசியாக இறக்கும்போது அரிசி மாவில் வந்து கொஞ்சம் போல் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்கனிங்காக இருக்கும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு அப்புறம் காட்டுறேன். ஓகே, நம்ம வந்து ஒரு இருப்பு சட்டியில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறைய தான் வேணும். ஸோ நம்ம வந்து கடுகு உளுத்தம் பருப்பை முதல்ல போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சோன்னே. ஸோ இப்போ வந்து காஞ்ச மிளகாயும் போட்டுறேன். இது நல்லா கொஞ்சம் வெடிச்சோடனே சின்ன வெங்காயத்தை, பச்சை மிளகாய், பூண்டை முதல்ல போட்டுருங்க. பலா விதையை வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஜாக் ஃப்ரூட் சீட்ஸ் வந்து ஒன்றும் கட்டாயம் இல்லை போடணும்னு, போட்டால் நல்லாயிருக்கும், இருந்துச்சுன்னா போடலாம். முதல்ல கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வந்து வெண்டைக்காயை போட்டுடலாம். இந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசு தன்மை வந்து கொஞ்சம் போகணும். அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம முதல்ல கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அப்புறமா தான் தக்காளியும் பலா விதையும் போட போகிறோம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ வந்து தக்காளியை போட்டு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து வதக்கணும். இது குறைச்ச தீயில நீங்கள் வந்து வதக்கிக்குங்க. ரொம்ப வதக்கலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டிக்கினஸ் தான் வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வந்து வதக்காமல் தான் செய்வாங்க. ஒருவேளை அந்த குழகுழப்பாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னாக்கா நீங்கள் வந்து வதக்க வேணாம். ஸோ இது வந்து தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அப்போ வந்து நம்ம இந்த பலா விதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இது வந்து நல்லா வெண்டைக்காயும் இதுவும் தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. நம்ம இதில் வந்து புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடுவோம். ஸோ நம்ம இந்த மண்டிக்கு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஸோ இது நல்லா சேர்ந்து கொதித்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு இப்போ வந்து நான் போட்டுடுறேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் தேவையில்லை. இது ஒரு கொதி வரட்டும், நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மண்டி ஊற்றுனதுனால இந்த கலர் நல்ல ஒரு லைட் ப்ரௌனிஷாக இருக்குது. இது வந்துட்டு நல்லா வத்தட்டும். உங்களுக்கு வந்து இந்த மண்டியும் நல்லா ருசியாக இருக்கும். ஸோ இதோட போதும்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வந்து வத்த வச்சுருங்க. ஸோ இது வந்து சுவையான வெண்டிக்காய் மண்டி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.